श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. समाख्या पद्धति श्लोकम् 28. पद्येन देवि षडकोपमुनिस्तवासीत् तस्यापि नाम वहनान्मणिपादुके त्वं शेषी बभूव युवयोरपि शेषसायी शेषं त्वशेषमपि शेषपदे स्थितं वः. பதபதார்த்தம். ஹே தேவி மணிபாதுகே, ஹே விளங்குகின்ற கல்லிழைத்த பாதுகையே, ஷடகோப முனிகி நம்மாழ்வாரானவர், பத்யேன உன்னை பற்றி பாசுரம் பண்ணினபடியால், தவ உனக்கு கீழ்ப்படிந்தவராக, ஆசீத் ஆனார், துவமபி நீயும், நாம வகனாத் அவர் பெயரை வைத்து கொண்டதனால், தஸ்ய ஆசீஹி அவருக்கு கீழ்ப்படிந்தவளாக ஆனாய், சேஷசாயி ஆதிசேஷன் மேல் சயனித்து கொண்டிருக்கின்ற பெருமாள், யுவயோரபி உங்கள் இருவருக்குள்ளும், சேஷி பபூவ சேஷியாக அதாவது எஜமானராக ஆனார், சேஷம் மிகுந்ததான, அசேஷம் து எல்லா உலகங்களுக்கோவென்றால், வஹ உங்கள் 3 பெயர்களுக்கும், சேஷபதே தாசஸ்தானத்திலே ஸ்திதம் இருக்கின்றது அப்படின்ற. இந்த சேஷ அப்படின்ற வார்த்தை, சேஷன் சேஷி, அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அந்த வார்த்தையையும் அழகாக சுவாமி இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்தியிருக்கார். அதாவது இதில் சுவாமி சாய்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம்மாழ்வாரானவர் உன்னை பற்றி பாசுரம் பண்ணினபடியால் உனக்கு கீழ்ப்பட்டவராக ஆனார். அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 27, 26 ஸ்லோகத்துலலாம் 2 பேரும் போட்டி போடுறா. அதாவது நம்மாழ்வாரும் பாதுகையும். நான் உனக்கு தாசன் இவர் சொல்கிறார், உடனே பாதுகை சொல்கிறா. அவர் அடியார் தம் அடியார் சொன்னார், உடனே பாதுகை சொல்கிறா, இல்லை நான் 2 கைங்கரியம் பண்ணுறேன், சேஷனாக ஆதிசேஷனாக படுக்கையாகவும் அதுக்கப்புறம் பாதுகையாகவும் இருக்கேன், ஆனால் அது போராதுன்னு ஒரு பாகவத இது வேணும் அப்படின்னு சம்சர்க்கம் வேணுங்கிறதுனால சடாரின்ற பேரை வச்சுட்டுருக்கான்னு கீழ்ப்பாச ஸ்லோகத்துலலாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் உடனே சுவாமி என்ன சாய்க்கிறார், பாதுகை சடாரி பேரை வச்சுட்டு அவருக்கு தாசன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மாழ்வாருக்கு உடனே அவர் சாய்க்கிறார், இல்லை நான் உன்னை பற்றி பாட்டு பாடியிருக்கேன், அதனால் நான் தான் உனக்கு தாசன் அப்படிங்கிற. நம்மாழ்வார் எங்கே பாதுகையை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னா, திருவாய்மொழியில் முதல் பாசுரம், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், இதெல்லாம் சொல்லிட்டு அப்பேற்பட்டவனை சொல்லும்போது, துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னார். துயரறு திருவடி அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அந்த பாசுரத்துக்கு அதுவும் ஒட்டி வந்திருக்கும். துயரறு திருவடி தொழுதெழு என் மனனேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் துயரறு சுடரடின்னு சொல்லியிருக்கார். அது பெரியவா வியாக்கியானம் எப்படி பண்ணியிருக்கா இந்த பாதுகா சாஸ்திரத்துலன்னா, சுடரடின்னு சொல்கிறது வெறும் திருவடின்னு சொல்லலை, அவர் சுடரடின்னு சொன்னதுனால பாதுகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருவடியை தான் நம்மாழ்வார் அங்கே சொல்லியிருக்கார். அப்படிங்கிறதுனால தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அப்படி எடுத்திருக்கார் அப்படிங்கிறது பெரியவாளோட வியாக்கியானம். அதாவது ஷடகோப முனிகி நம்மாழ்வாரானவர், பத்யேன உன்னை பற்றி பாசுரம் பண்ணினபடியால், உன்னை பற்றி பாசுரம்ன்றது என்னன்னா, துயரறு சுடரடி தொழுதெழின் மனனே, அதுதான். ஆக முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் பாதுகையை பற்றி சொல்லிட்டார். அதனால் நம்மாழ்வார் பாதுகைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆயிட்டார் அப்படின்ற. பாதுகை தான் நம்மாழ்வாருக்கு கீழ்ப்படிந்தவோங்கிறா, நம்மாழ்வார் இல்லைல்ல நான் தான் உனக்கு கீழ்ப்படிந்தவர் அப்படிங்கிறார். சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறார்னா, இவா 2 பேருமே பெருமாளுக்கு கீழ்ப்படிந்தவளாக இருக்கா, ஆக இவா 3 பேருமே எஜமானர்களாக நமக்கு இருக்கா அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் எஜமானராக இருக்கார், பெருமாளோட சேஷனா இவா 2 பேரும் இருக்கா, பெருமாள் சேஷி, இவா 2 பேரும் சேஷனாக இருக்கா, இவா 3 பேருமே நம்மளுக்கு எஜமானராக இருக்கா. அதனால் நம்ம ஆழ்வாரையோ அல்லது பாதுகையோ பற்றிண்டாலே போதும், அவளோட எஜமானர் நமக்கு எஜமானராக ஆயிடுறார். அதாவது நாங்கள் லாவில் சொல்லும்போது சொல்லுவோம், ஒரு சப்சிட்ரி இருக்குன்னா அதோட சப்சிட்ரியும் நமக்கு சப்சிட்ரி தான் அப்படின்னு.
ஒரு கம்பெனிக்கு உட்பட்டது ஒன்று இருக்குன்னா அதுக்கு உட்பட்டது எல்லாமே இதுக்கு கட்டுப்பட்டது தான் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ பெருமாளுக்கு கீழ்ப்படிந்து பாதுகையும் நம்மாழ்வாரும் இருக்கா. நம்மெல்லாம் நம்மாழ்வாருக்கும் பாதுகைக்கும் கீழ்ப்படிந்திருந்தாலே போதும், நம்மளும் பெருமாளுக்கு கீழ்ப்படிந்தவளாக ஆயிடுறோம். அதனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நம்மாழ்வாரே போற்றி கொண்டாடின அந்த சுடரடியான பாதுகையை நம்ம மனசில் நிறுத்திண்டு அந்த பாதுகைக்கும் நம்மாழ்வாருக்கும் கைங்கரியம் பண்ணாலே போதும், அது பெருமாளை திருப்திப்படுத்திடும். அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் 3 பேருமே எல்லாருக்கும், இந்த உலகத்துக்கே அசேஷம் தூ எல்லா உலகங்களுக்கும் நீங்கள் 3 பேருமே எஜமானராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.